இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் வேட்டையாடுவது குறித்த சில சட்டங்களை நம்ம இறுதியாக பார்த்தோம். அந்த வேட்டையாடுவதற்குரிய அந்த சட்டங்களிலிருந்து கூடுதலான விஷயங்கள் அறிந்து கொள்ள இருக்கிற காரணத்தினால் அது குறித்த ஆதாரங்களை ஒன்றாக பார்த்துவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். அபூ ஸஅலபாங்கிற ஒரு சஹாபி, அவர் இந்த வேட்டையாடுற சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், இன்னா பி அர்லி கௌமின் மின் அஹ்லில் கிதாப், நாங்கள் வேதக்காரர்கள் வாழ்கிற பகுதியில் வசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் குலுஃபி ஆணியத்தையும், அவங்களுடைய பாத்திரங்களில் நாங்கள் சாப்பிடலாமா? அவங்க பாத்திரத்தில் மற்றதெல்லாம் தவறானதெல்லாம் சமைச்சிருப்பாங்க, அந்த பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது, ஒபி அருளி சைதின் அசீது கௌசி ஒபி கல்வி அல்லது லைசபி மல்லமின் ஒபி கல்வியல் மல்லமி, என்னுடைய பூமியில் 3 விதமாக நான் வேட்டையாடுகிறேன். வில்லு மூலமாக, வில்லில் அம்பு வைத்து வேட்டையாடுகிறேன். பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் மூலமாகவும் நான் வேட்டையாடுகிறேன். பயிற்றுவிக்கப்படாத, பயிற்சி அளிக்கப்படாத நாய் மூலமாகவும் நான் வேட்டையாடுகிறேன். இதில் எது எனக்கு கூடுமானது என்று 4 கேள்வி கேட்குறார். ஒன்று பாத்திரத்தை பற்றி கேட்குறாரு, ரெண்டாவது வில் மூலமாக, அம்பு மூலமாக வேட்டையாடுவது, ரெண்டாவது பழக்கப்படுத்தப்பட்ட நாய் மூலமாக, பழக்கப்படுத்தப்படாத நாய் மூலமாக 4 கேள்வி கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த வேதக்காரர்களுடைய பாத்திரத்தை பற்றி கேட்டு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ஃபைன் வஜத்தும் கைரகா, வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்னால் பொலாத்தா குலுஃபி, வேறு பாத்திரம் இருந்தது என்று சொன்னால் பொலாத்தா குலுஃபிகா, அவங்க பாத்திரத்தை சாப்பிடாதீங்க. வேறு பாத்திரம் மட்டும், நமக்குன்னு தனி பாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவங்க பாத்திரத்தை சாப்பிடாதீங்க. இல்லம் தஜிது, உங்கள்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை, அவங்களுடைய பாத்திரம் தான் இருக்குது, பாத்திரத்தை கொடுத்து விட்றாங்க, அந்த பாத்திரம் தான் நம்மள்கிட்ட இருக்குது, வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஃபகசிலுஹா ஓ குலூஃபிஹா, அந்த பாத்திரத்தை கழுவி விட்டு அதில் சாப்பிட்டு கொள்ளுங்கள். அப்போ பிற பொருள்களை பயன்படுத்துவதற்காக, சமைப்பதற்காக பிற மதத்தவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை நம்ம சாப்பிட்லாம். நம்மள்கிட்ட பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதில் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம், அதில் நம்ம தட்டை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல சாப்பிட்றதுக்கு, அங்கே என்ன வச்சுக்கிறானோ அதை சாப்பிட முடியும். அப்போ வேறு பாத்திரம் அங்கே கிடைக்காது. அப்போ அந்த பாத்திரத்தை கழுவி தான் கொண்டு வைப்பார்கள் என்று சொன்னால் அதில் என்னென்ன அவங்க சமைச்சிருக்காங்கன்னு பார்க்க தேவையில்லை. பாத்திரம் எந்த ஒரு பொருளையும் அசுத்தமாக்காது. இந்த பாத்திரங்களுக்குன்னு தனியான சட்டம் பிறகு இருக்குது, எடுத்து சொல்கிறோம், அதை பார்த்துக்குருவோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒமா சித்தவி கௌசிக்க இப்போ தக்கரத்தை இஸ்மல்லாஹி, நீ உன்னுடைய அம்பு மூலமாக வேட்டையாடினாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ வேட்டையாடி இருந்தால் ஃபகுல், நீ சாப்பிட்டுக்க. ஒமா சித்தபி கல்விக்கல் மல்லமி இப்போ தக்கரத்தை இஸ்மல்லாஹி, பழக்கப்படுத்தப்பட்ட நாய் மூலமாக நீ வேட்டையாடி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வேட்டையாடி இருந்தால் அது வேட்டையாடி நீ சாப்பிட்டுக்கொள். உமா சித்தபி கல்விக்க கைரி மல்லமின், அது வேட்டையாட பழக்கப்படுத்தப்படாத நாய் மூலம் நீ வேட்டையாடினால் அதிரக்த தக்காத்தகு ஃபக்குல், வேட்டையாடிக்கிட்டு உசுரோடு கொண்டு தந்துருச்சு, பழக்கப்படுத்தப்படலை அந்த நாய், ஆனால் வேட்டையாடிய பொருளை என்ன செஞ்சு சாகடிக்காமல் உசுரோடு கொண்டு தந்தது என்று சொன்னால் நீ அறுத்து சாப்பிட்டுக்க. செத்ததாக கொண்டு தந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிடாத. பழக்கப்படுத்தப்பட்ட நாயாக இருந்தால், பயிற்றுவிக்கப்பட்ட நாய்க்கு ஒரு சட்டம், பயிற்றுவிக்கப்படாத ஒரு நாய்க்கு சட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரியில் 5478 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அம்பு மூலமாக வேட்டையாடும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அம்பை கூர்மையான வீட்டி பகுதிகளில், கூர்மையாக குத்தக்கூடிய பகுதி, அந்த மாதிரி போய் குத்தி தாக்கி அந்த பிராணியை கொன்று இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கிறேன்னு. குறுக்கு வாட்டத்தில் போய் அடித்து சாப்பிடிச்சு, கடப்பாறை போட்டு அடிக்கிற மாதிரி, உலகை போட்டு அடித்த மாதிரி நீங்கள் கொடுத்த அம்பு இப்படி போகாமல் இப்படி போய் அடித்து சாவடிச்சுன்னு சொன்னால் அது வேட்டையில் வராது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடித்து சாவடித்தா சாப்பிடக்கூடாது, குத்தி சாவடித்தா என்ன செய்யலாம், சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் வேட்டைங்கிறாங்க. வேட்டை என்று சொன்னால் அது கிழித்து கொண்டு போன முறையில் அது தாக்கி இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் சாப்பிட்லாம். செத்து போனாலும் சாப்பிடலாம். ஒயின் கத்தல்னு அவள் செத்தாலும் நீங்கள் வேட்டையாட அம்பை கொண்டு வேட்டையாடுறீங்க, அம்பு போய் தாக்கி அந்த இடத்துல உடனே செத்து போச்சு, அதுக்கு அறுக்க முடியாதுல்ல, செத்ததுக்கு பிறகு மறு அறுக்க முடியாது, அதுவே அறுத்ததாக ஆயிரும். பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதுவே அறுத்ததில் சேர்ந்து விட நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த அகல வாக்கில் போய் அடித்து அம்பு அப்படி பிறண்டு போய் இப்படி போய் தாக்குது, இப்படி போய் தாக்காமல் இப்படி போய் தாக்குது,
இப்படி போய் தாக்கி மண்டையில் அடித்து ஏதாவது ஒன்று செஞ்சு செத்துருச்சுன்னு வைங்க, அதை சாப்பிட முடியாது. உசுரோடு இருந்துச்சாலும் அறுத்து சாப்பிட்லாம். கம்பனால் தாக்கி அதுக்கு உசுறு இருந்தால் தான் அறுத்து சாப்பிடலாமே, அதுக்கு சட்டம் கிடையாது. அப்படிங்கிறதையும் இந்த வேட்டையாடுவதற்குரிய ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 5477வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நம்ம வேட்டையாட ஒரு நாயை அனுப்புகிறோம். நம்மளை மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் நாயை அனுப்புகிறாங்க. ஒரு மானை பிடிச்சிருக்குது, அதுக்கு பக்கத்தில் நம்ம அனுப்புன நாயும் இருக்கிறது. வேறு ஆளுக்குன்னு வேட்டையாடுவாங்கல்ல, அவங்க பிஸ்மில்லா சொல்லாத ஆட்களாக இருப்பாங்க, வேறு சமுதாயத்துக்காரங்களாக இருப்பாங்க. அந்த நாய்களும் மற்றவங்க அனுப்புகிறாங்க. ஒரே மானை நம்முடைய நாயும் அவங்க அனுப்புகிற நாயும் இப்போ பக்கத்தில் நிற்கிது. எது வேட்டையாடுன்னு தெரியல. இந்த மானை போய் பிடிச்சது நம்ம அனுப்புன நாயா வேறவங்க அனுப்புகிற நாயான்னு தெரியல. பல நாய்கள் அங்கே நிற்கிது, மானை செத்து கிடக்குது. அந்த நாய் பிடிச்சி தான் செத்துருக்கு, எந்த நாய் பிடிச்சிச்சின்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னுடைய நாய் மாத்திரம் அங்கே இருந்தால் தான் நீ சாப்பிட்ணும். வேறு நாய்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாய்கள் பிஸ்மில்லா சொல்லி அனுப்புனான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் அனுப்புன நாய்க்கு தான் பிஸ்மில்லா சொன்னீங்க. பிஸ்மில்லா சொல்லி அந்த நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லா சொல்லி அறுத்த கணக்கில் வந்துடும். அப்படி இல்லாமல் வேறு நாய்கள் காலத்தஹா கிலாபன் மின் கைரிகா, வேறு நாய்கள் அங்கே கலந்திருக்கும் என்று சொன்னால் சந்தேகம் வந்துடுதுல. நம்ம அனுப்பின நாய் தான், பிஸ்மில்லா சொல்லி அனுப்பின நாய் தான் வேட்டையாடிது என்று சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சால் தான் சாப்பிடணும். அது சந்தேகத்துக்குரியது ஆயிடுச்சின்னு சொன்னால் அதை சாப்பிடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு புகாரில் வரக்கூடிய 5483வது ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு வேட்டையாடுறோம், ஒரு மானையோ ஒரு முயலையோ அம்பை வச்சு வேட்டையாடுறோம். வேட்டையாடினவுடனே அது போய் தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துருச்சு. வேட்டையாடினது என்ன செஞ்சிருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துருச்சு. அப்போ சாப்பிடக்கூடாது. அது தண்ணியில் உள்ளது முங்கி அதனால் மூச்சு விட முடியாமல் செத்துருக்கும்ல. உங்கள் வேட்டையினால் செத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு அம்பை எய்கிறோம், அம்பை எய்து தரையில் விழுந்துருச்சுன்னு செத்துருச்சின்னு சொன்னால் நம்ம வேட்டையினால் செத்துச்சின்னு அர்த்தமாயிரும். நம்ம அம்பு எய்தவுடனே பாஞ்சு போய் விழுந்து என்ன செஞ்சு தண்ணியில் போய் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்தால் எதுவும் சாவத்தானே செய்யும். தண்ணியில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்துருக்கும். நம்ம வேட்டையினால் செத்துதுன்னு வந்தால் தான் நம்ம அறுத்த மாதிரி வரும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபைன் வக்கா ஃபில் மாய் ஃபலாத்தாக்கும், தண்ணீரில் போய் விழுந்துருச்சுன்னு சொன்னால் நீ சாப்பிடாத. அது உசுறு இருந்தால் சாப்பிட்லாம். தண்ணியில் விழுந்துருச்சு உசுறு இருந்தால் எப்போவுமே சாப்பிட்லாம். எந்த மாதிரி நீங்கள் வேட்டையாடினாலும் சரி, அது உயிரோடு வந்துருச்சுன்னா தான் அறுத்துருவோமே. அறுத்து சாப்பிட்ற சட்டத்தில் வந்துடும். செத்த நிலையில் உள்ளதுக்கு தான் அந்த சட்டம். தண்ணியில் விழுந்து போகிறீங்க, தண்ணியில் செத்து கிடக்குது, நீங்கள் எரிஞ்ச அம்பு தான் அது மேலே பட்டிருக்குது. ஆனால் அந்த அம்புனால் செத்துச்சா தண்ணியில் முழுகி செத்துச்சான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ சந்தேகத்துக்கு இடமானது என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு இது புகாரில் 5484வது ஹதீஸில் இருக்குது. ஒரு அம்பை எய்கிறோம், எய்தவுடனே அம்பு எங்கே போச்சுன்னா தெரியல. தேடி தேடி பார்க்குறோம். 2 நாள் 3 நாளைக்கு பிறகு பார்த்தோம்னா அங்கனுக்குள்ளே ஒரு செத்து கிடக்குது. ஒரு முயலோ எதுக்கு நீங்கள் குறி வைக்கிறீங்க, அது எந்த பக்கம் அம்பு போணுச்சுன்னு இது அம்பை கவனிக்கிறீங்க, அது தென்படலை. 2 நாளைக்கு பிறகு அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு சாப்பிட்லாம். அப்படி இருந்தாலும் 1 நாள் 2 நாளைக்கு பிறகு இருந்து உங்கள் அம்புடைய தாக்குதல் மாத்திரம் அதில் இருந்தால், நீங்கள் பட்ட அம்புடைய தாக்குதல் மாத்திரம் அதில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாதுல. அதுக்கு பிறகு கெட்டு போயிடும். அப்போ செத்து போன நிலையில் உள்ளதையும் நம்ம சாப்பிடலாம். இது மைத்தத்தில் வராது. மைத்தத்தை ஹராம்னு சொல்கிறோம்ல, அதாவது முறையாக அறுக்கப்படாமல் செத்ததெல்லாம் ஹராம்ங்கிறோம்ல. இந்த வேட்டையாடுதல் மூலமாக வரக்கூடியது முறையாக அறுக்கப்பட்ட கணக்கில் வந்துவிடும். அது தான் முறையாக அறுக்கப்படாமல் செத்த கணக்கில் இது வராது. அப்படிங்கிறது தான் இது புகாரில் 5484 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி சரி, இது எல்லாமே வேட்டையாடுவதற்குரிய ஷரத்துகள். அதை வேட்டையாடுவதன் மூலமாக நம்ம ஒரு பொருளை தாக்கணும் என்று சொன்னால் அதுக்கு உசுரை பிஸ்மில்லா சொல்லியிருக்கணும். பிஸ்மில்லா சொல்லி அம்பை எய்யணும். பிஸ்மில்லா சொல்லி துப்பாக்கி ஆனால் என்ன செய்யணும், சுடணும். பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பணும். பிஸ்மில்லா சொல்லி ஈட்டி எறியணும். இப்படி சொல்லி அது கரெக்டாக அதில் பட்டு உங்களுடைய தாக்குதல்னாலேயே செத்துருச்சுன்னு சொன்னால் அது செத்து தான் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அது வேட்டையாடுவதற்கு அனுமதிச்சது அல்லாஹ் மைத்தை ஹராமாக்குனாலும் வேட்டையாடுவதற்கு அல்லாஹ் அனுமதிச்சுட்டான்னு வச்சுக்கிறேன். நீங்கள் தாக்கின பிறகு உசுரோடு இருக்கும் என்று சொன்னால் அதில் பஞ்சாயத்தில் தாக்கி அறுத்து சாப்பிட போகிறோம். உசுறு இருந்து அறுத்து தான் சாப்பிடணும். இன்னொரு பிஸ்மில்லா சொல்லணும்.
பிஸ்மில்லா சொல்லி முறை அறுத்து சாப்பிடணும். இப்படிங்கிறது வந்து இந்த வேட்டை பிராணிக்குடைய சட்டத்தில் இருந்து விளங்கிக்கிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஹராமாக்குற விஷயம் இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் மைத்தத்தை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் என்ற அந்த விஷயத்துக்கு தான் 2 நாளாக விளக்கம் கொடுத்தோம். செத்ததை ஹராமாக்கிட்டான் என்றால் முறையாக அறுக்கப்படாமல் செத்தது அவை எல்லாமே ஹராம். இதை விளங்கிட்டோம். இந்த ஹராம் என்பதில் வந்து அதை தெளிவாக விளங்கிக்கணும். ஒரு ஆடு செத்து போச்சு. செத்து போன ஆடில் வந்து நமக்கு எது ஹராமு என்று கேட்டால் அதில் உள்ள இறைச்சி போன்ற உண்பதற்குரிய பொருள் இருக்கும்ல. ஒரு ஆடு என்று சொன்னால் அதில் உண்பதற்குரிய பொருளும் இருக்குது. உண்பது அல்லாமல் வேறு பயன்பாட்டுக்குரிய பொருளும் அந்த ஆட்டில் இருக்குது. அந்த ஆட்டில் தோல் இருக்கும். தோலை வந்து நம்ம திங்க மாட்டோம். தோல் வந்து வேறு பாத்திரங்கள் செய்வதற்கு, பர்ஸு செய்வதற்கு, செருப்பு செய்வதற்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த இறைச்சி ஹராம்னு சொன்னால் அந்த தோலும் ஹராமா? ஏன்னா இறைச்சி தான் நமக்கு திங்கிறதுக்குள்ளே இறைச்சி தான். இறைச்சின்னா இறைச்சி, ஈரல், எலும்பு, அதில் உள்ள கிட்னி எல்லாம் சாப்பிட குடல் உள்பட சாப்பிடக்கூடியது. ஆனால் சாப்பிடக்கூடாது ஒன்று கொம்பு சாப்பிட மாட்டோம். அந்த கொம்பை செத்து போன ஒரு ஆடு இருக்கிறது. அந்த ஆட்டுடைய கொம்பை எடுத்து கொம்புலேருந்து சீப்பு செய்வது, வேறு எத்தனை பொருள்கள் செய்வாங்க. கொம்புலேருந்து பொருள்கள் தயாரிப்பாங்க. அந்த கொம்புகளை நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கலாமா? அதனுடைய தோலை எடுத்து, செத்து போன ஆடு தான், தோலை எடுத்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கணான்னு சொன்னால் அந்த சாப்பிட்றதுக்குரிய பொருளை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தவிர்க்கணும். வேறு சாப்பிட்றதுக்கு தவிர்க்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் வேறு பர்பஸுக்கு உள்ளதும் அந்த மிருகங்களில் இருக்கும். வேறு பர்பஸுக்கு உள்ளதை என்ன செய்யலாம், நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கிறலாம், பேக் செஞ்சு போட்டுக்கிறலாம். அப்படிங்கிறது முக்கியமாக வழங்க வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அதாவது மைமூனாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒருத்தங்க ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க. ஒரு ஆடை கொடுத்தவொன்னே அந்த ஆடு வந்து செத்து போச்சு. ஒரு ஆடு வந்து சாப்பிடுக்கணுங்க என்ன செய்கிறாங்க, மைமூனாவுக்கு ஒருத்தங்க அனுப்பி வைக்கிறாங்க. மைமூனா வீட்டில் வச்சுருந்த அந்த ஆடு என்ன செத்து போச்சு. செத்தவனை என்ன செஞ்சாங்கன்னா, செத்ததை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுல, தூக்கி தெருவில் போட்டாங்க. செத்து போன ஆட்டை வந்து தெருவில் தூக்கி போட்டாங்க. வீட்டுக்குள்ளே வைக்காமல் ஏதோ நாய் நிறைய தின்னுட்டு போட்டுமேன்னு நினச்சிட்டாங்க. வீதியில் குப்பையில் வீசிட்டாங்கன்னு வைங்களேன், வீசிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்து ஏன் இதை தூக்கி வெளியில் போட்டிருக்கிறீங்க, செத்து போன ஆட்டை எதுக்கு நீங்கள் வெளியே தூக்கி போட்டீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து ஹல்லன் தஃபாத்தும் பிஜில்திஹா, அது தோலை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஆடு செத்துச்சின்னு சொன்னால் இறைச்சி தானே திங்கக்கூடாது, நீங்கள் அந்த தோலை யூஸ் பண்ணியிருக்கலாமே. தோலை பாடம் பண்ணி பதப்படுத்தணும்னு சொன்னால் தோலில் இருந்தால் நீ தண்ணி பாத்திரம்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம காலத்தில் மண் குடங்கள் வச்சுருந்தோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளது என்னென்னு கேட்டால் தோல் பாத்திரங்கள் தான். தோலையே பாடம் பண்ணி அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் சேமித்து வச்சுக்கிடுவாங்க, குடிக்கிற தண்ணியெல்லாம். அப்போ அதுக்கெல்லாம் பயன்படுமே, வேறு பர்பஸ்க்கு பயன்படுமேன்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, இன்னக மைத்தத்துன், அது செத்தது மைத்தத்தில், அது அந்த தோலை எப்படி யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தோலை எடுத்து பயன்படுத்துங்கிறாங்க. மக்கள் கேட்குறாங்க, இன்னக மைத்தத்துன், அது செத்தது ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. அது செத்ததுன்னா முறைப்படி அடக்கப்படலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமா ஹர்ம அக்குலுஹா, சாப்பிடுவதான் ஹராம். அது பிரிச்சிடறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் சாப்பிடத்தான் ஹராமாக தவிர அந்த சாப்பிடுவதற்கு அல்லாத பொருள்களும் அந்த மிருகங்களில் இருக்கும். அந்த பொருள்களை விற்று காசாக்கலாமா, சம்பாதிக்கலாமா, பயன்படுத்திக்கலாமான்னா அது தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ செத்து போன ஒரு ஆடாக இருந்தாலும் அந்த ஆட்டை வந்து இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டு தோலை உரித்து எடுத்து என்ன செய்யலாம், பதப்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி வந்து அந்த கொம்புகள் ஏதாவது யூஸ் ஆகும்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஏதாவது பயன்படுத்திக்கிடலாம். பெரிய மாட்டு கொம்புகள்லாம் நிறைய யூஸ் ஆகும். சீப்பு செய்வது ஆட்டு கொம்புகளை யூஸ் ஆகாது. எரும மாடு அந்த மாதிரி கொம்புகள் எல்லாம் சீப்புலாம் செஞ்சு விற்கிறாங்கல்ல, அந்த சீப்புகள்லாம் செய்வதற்கு நல்ல தரமான சீப்புகள் அதில் தான் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரியான இதுக்கு பயன்படுத்தலாமான்னா செத்த மாடாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் திங்கிறதுக்கு பயன்படுத்தலை. உங்களுக்கு ஹராமுன்னு அல்லாஹ் சாக்கிறது எதுக்கு தான் ஹராமுங்கிறான், சாப்பிடத்தான் ஹராமு. முட்டையாக ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான் மைத்தத்தை. ஆனால் ரசூலுல்லாஹ் விளக்கிடுறாங்க, மைத்தத்து ஹராம் என்று சொன்னால் இன்னமா ஹருமா அக்குலுஹா, அதை சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஹராமு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்க சொல்லிட்டாங்க. இது புகாரில் 1492வது ஹதீஸ்லையும் 2221வது ஹதீஸு 5531 5532 இந்த ஹதீஸ்லையெல்லாம் இந்த ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிராணி, நாய் உள்பட, நாய் ஹராம்னா அதுக்கு என்ன அர்த்தம், திங்கிற ஹராம்னா இறைச்சி தான் ஹராம்.
இறைச்சினா மற்ற எல்லாம் தான் திங்கிறதுக்கு உள்ளது, எது எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உள்ளதோ அதுதான் உங்களுக்கு ஹராம். அப்போ நாய் தோலில் வந்து பந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க, வேறு வேறு பொருள்கள்லாம் தயாரிக்கிறாங்க. நாய்த்தோலை வச்சு நம்ம பாடம் பண்ணலாமா, விற்கலாமா? நாய்த்தோலில் தயாரிக்கப்பட்ட ஒரு பேக் எடுத்து தோலில் போட்டுக்கிடலாமா, வச்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைத்தத்து நாய் ஒன்று சமம் தான் நல்லாவுடைய பார்வையில். செத்த ஆட்டுக்கும் நாய்க்கும் ஒரே சட்டம் தானே, ரெண்டு ஹராம் தானே. அப்போ செத்த ஆட்டுடைய தோலை பயன்படுத்திக்கிடலாம் என்பது வந்து அதுக்கு கூட பொருந்தத்தான் செய்யும். பன்றி கூட பொருந்தும், ஆனால் பன்றியுடைய தோலை எடுக்க முடியாது. பன்றி வந்து மனுஷன் தோல் மாதிரி உரிச்சு எடுக்க முடியாது. மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமாக பன்றியை பற்றி சொல்லுவோம், வழக்கமாக சொல்லுவோம். அப்போ பன்றி தோலையும் சட்டப்படி கூடும் என்றாலும் சீச்சு தான் எடுக்க முடியும். இப்போ ஆடு மாதிரி முழுசாக உரிச்சிலாம் எடுக்க செய்ய முடியாது. எல்லா பிராணியும் உரிச்சு எடுக்கலாம், பன்றியும் மனுஷனையும் உரிக்க முடியாது. தோலை உரிச்சிடணும்னு திட்டுறதுக்கு சொல்லிக்கிறோமே தவிர மனுஷன் தோலை உரிக்க முடியாது, பன்றி தோலையும் உரிக்க முடியாது. அப்படி பேச்சுக்கு அப்படி உரிச்சு பக்குவமாக ஏதாவது செஞ்சு எடுத்துட்டான்னு சொன்னால், அதில் ஏதாவது பந்து ஏதாவது செய்கிறான்னு சொன்னால் செஞ்சுட்டு போகிறான், அதுக்கு தடை கிடையாது. இந்த ஒரு செய்தி மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல இடங்களில் தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதா துபிகள் இஹாபு, தோல் பதப்படுத்தப்படுமையானால், மிருகங்களுடைய தோல் பதப்படுத்தப்படுமை என்று சொன்னால் ஃபகது தஹுர, அது சுத்தமாகிவிடும். ஆட்டுத்தோலை, மாட்டுத்தோலை, நாய்த்தோலை, எந்த தோலாக இருந்தாலும் சரி, அந்த தோலை பதப்படுத்துறதுன்னா என்ன, அழுகி போகாமல் உப்புலாம் போட்டு அது சில கெமிக்கல்லாம் போட்டு பானம் செய்வாங்க. பானம் செஞ்ச பிறகு என்னவாயிரும்னா, அதுலேருந்து நம்ம எந்த பொருளையும் தயாரிக்கக்கூடிய ஒரு தரத்துக்கு அது வந்துடும். பாடம் பண்ணுவதற்குன்னு சில மெத்தடு சில ஒரு காலத்தில் பயன்படுத்துவாங்க. எந்த ஒரு முறையிலையும் நீங்கள் பாடம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் பாடம் செய்யப்பட்ட தோள்கள் எல்லாம் சுத்தமாகிவிடும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் தோலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோல் பொருள்கள்லாம் வாங்கிக்கிறோம்ல, தயக்கம் இல்லாமல் வாங்கலாம். ஒரு தோலில் பேக் வாங்குகிறோம், இது செத்த ஆட்டில் செஞ்ச பேக்கா அல்லது நாயில், அது நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த ஆட்டை செஞ்ச பதப்படுத்தானே வந்திருக்குது. தோல் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது திங்கிறதுக்கு நம்ம வாங்கலை, பாடம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. பாடம் செய்யப்பட்ட எந்த தோலாக இருந்தாலும் அது தூய்மையானதாயிரும். தோலில் சொட்டு போடுறாங்க, சாக்ஸ்லாம் போடுறாங்க. அதிகமான குளிர் பிரதேசத்தில் தோலாலான சாக்ஸ்லாம் போடுவாங்க. தோலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? நாய் தோலாக இருந்தால் என்ன செய்கிறது, அல்லது செத்து போன மாட்டு தோலாக இருந்தால் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு தேவையே கிடையாது. தோள்களுக்கு ஆய்வே அவசியம் இல்லை. தோலில் உள்ள அனைத்தையும் பர்ஸு பெல்ட் போடுறீங்க, இது எந்த நாயுடைய பெல்ட்டாக இருக்குமா, அது செத்த ஆட்டு பெல்ட், அது உங்களுக்கு கவனிக்க தேவையில்லை. எந்த இதாக இருந்தாங்கன்னா பாடம் பண்ணிட்டால் சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தர் வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறார், நாங்கள் மேற்கு நாடுகளில், மேற்கு பகுதி நாடுகளுக்கு நாங்கள் போகிறோம், அங்கே போனோம்னு சொன்னால் அந்த ஆனால் பர்பர் ஒரு மசூஜ், பர்பர்னால் அது ஒரு ஜாதி பேர் இருக்குது, மஜூஸ்னா நெருப்பு வணங்குறவங்க, பர்பர்னால் ஏதோ ஒரு கூட்டம். இந்த பர்பர் கூட்டத்தார்களும் மஜூசிகளும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட வந்து ஆடை கொண்டு வர்றாங்க, இறைச்சியை கொண்டு வர்றாங்க, அறுத்து தான் கொண்டு வர்றாங்க, நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம். அதே நேரத்தில் வந்து தோளால் செஞ்ச பாத்திரத்தை எங்கள்கிட்ட கொண்டு வர்றாங்க, அதில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாமா? ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ்கிட்ட வந்து அதாவது மேற்கத்திய பகுதியில் நாங்கள் வசிக்கும் பொழுது அங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்டரிசி கொண்டாந்து எங்கள்கிட்ட தருவாங்க. அவங்க அறுத்திருக்க மாட்டாங்க, நாம் முற்படி எடுத்துருக்க மாட்டாங்க, அறுத்தா கூட பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நாங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்துடுவோம். அதே நேரத்தில் வந்து தோல் பைய கொண்டு வர்றாங்க, தண்ணி வைக்கிறதுக்குரிய தோல் துருத்திமாங்கல்ல, அதை கொண்டு வர்றாங்க. அதில் நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறலாமான்னு இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்கும் பொழுது, அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, அது சால்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலிக்க, இதை பற்றி நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்டே கேட்டிருக்கிறோம். நீ என்ன என்கிட்ட கேட்குற, ரசூலுல்லாஹ்ட்டே இந்த மாதிரி சந்தித்தால் நாங்கள் பயன்படுத்திக்கிறலாமான்னு கேட்டிருக்கிறோம். வகால், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திபாகுஹு தஹூருஹு, அதை பாடம் செய்வது தான் அதை சுத்தப்படுத்திவிடும். அதை பாடம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மஜூசிகள்னா நெருப்பு வணங்குறவங்கன்னா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்க மாட்டாங்க. ஷிர்க் வைக்கிறவங்க முஷ்ரிக்குகள் மாதிரி தான். முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவான், மஜூசிகள் அதை கூட சொல்ல மாட்டாங்க. நெருப்பு தான் அவங்களுக்கு கடவுளாக இருக்கிறதுங்கிற கொள்கையில் உள்ளவங்க. அவங்க தயாரித்த பாத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தோளில் தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க தோளில் செஞ்ச பாத்திரம் வந்து அறுக்கப்படாத மிருகங்கள்லேருந்து செஞ்சிருப்போம். எல்லாம் மையத்து தானே, எல்லா மையத்துடைய தோள்களில் இருந்தால் அந்த பாத்திரங்கள் செய்யப்பட்டு இருக்கும். அப்போ இதை செய்யலாமான்னு இப்னு அப்பாஸ் கேட்கும்போது இதே கேள்வி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்கன்னா, திபாகுஹு தஹூருஹு, அது வந்து அதை பாடம் செய்வதை சுத்தப்படுத்திவிடும். இது முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதை வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, அந்த மஜூசிகள் கொண்டு வர்றாங்க, அந்த தோல் பாத்திரத்துலேருந்து தண்ணி குடிக்கலாமான்னு.
அப்போ என்ன செய்யணும்னா தாராளமாக குடிங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கேள்வி கேட்ட சஹாபி கேட்குறாரு, ரயும் தராகு, நீங்கள் சொந்த கருத்தாக சொல்கிறீங்களா அல்லது ஆதாரத்தோட சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. இப்னு அப்பாஸ் ஒருத்தர் கேட்குறாரு, நீ பாட்டு தண்ணியை குடிச்சிக்கப்பா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்குறாரு ரயும் துராகு, உங்கள் சொந்த கருத்தான்னு கேட்குறாரு. சொந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறார், இல்லை ரசூல்லா சொன்னது தான் சொல்கிறேன், ரசூல்லாட்டே இதை கேட்டோம், ரசூல்லாவே இதை சொல்லிட்டாங்கப்பா, நானா சொந்தமாகலாம் சொல்லலை. அப்போ தோள்கள் வந்து பாடப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது சுத்தமாகிவிடும். தண்ணி ஊற்றி வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு இதெல்லாம் துணிமணிகள் ஏதாவது பொருள்கள் வைப்போம், தண்ணி ஊற்றி வைக்கும்போது அதில் உள்ளதெல்லாம் ஊறிலாம் வரும்ல, தண்ணிங்கிறது அது அப்படி இருந்தால் அது கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி தோல் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு பயன்படுத்தினாலும் தப்பு கிடையாது. தோலில் உள்ள எல்லாமே தோளால் செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் ஐயுமாய் ஹாபின், எந்த ஒரு தோளாக இருந்தாலும், இன்னொரு இடத்துல வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, ஐயுமாய் ஹாபின், எந்த ஒரு தோளாக இருந்தாலும் துபிக, அது பாடம் செய்யப்பட்டால் பக்கத்து தகுற, அது தூய்மையாயிரும், தோல் எதுன்னு பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ இந்த மையத்து இதெல்லாம் உணவுப் பொருள் ஹராம்னு சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதில் உண்பதற்கு உரியது மட்டும்தான் ஹராம். உண்பது அல்லாத ஒரு மாட்டுடைய சாணத்தை கூட உரமாக வைக்கிறாங்கல்ல, அது உண்பதற்குரியது அல்ல தானே, அதெல்லாம் உரத்துக்கெல்லாம் விற்கலாம், உரமாக போட்டு விற்றுக்கலாம், மாட்டு சாணம் விற்கலாம், மண்ணை விற்கலாம். ஏன்னு கேட்டால் அது உண்பதற்குரிய பொருளை தான் நீங்கள் கூட அது விற்கவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ யகூதிகளுக்கு என்ன செஞ்சு அல்லாஹ் வந்து மிருகங்களுடைய கொழுப்புகளை ஹராமாக்கியிருந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யகூதிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இறைச்சியிலேருந்து கொழுப்பை பிரித்து எடுத்துருவாங்க. கொழுப்பு அவங்களுக்கு ஹராம்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இந்த கோசர்னு சொல்லி அவங்க ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்றா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து கொழுப்பை ஹராமாக்கிட்டான். கொழுப்பை ஹராமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கொழுப்பை வந்து உருக்கி சாப்பிட தானே ஹராமு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தை அறுப்பாங்க. ஒட்டகம்னா அவங்களுக்கு ஹராம், ஒட்டகம் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆட்டை இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஆட்டை அறுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டிலேருந்து கொழுப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. கொழுப்பை பிரித்து எடுத்துவிட்டு லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு அது கூடும். அப்படி இல்லாமல் அடர்த்தியாக உள்ள கொழுப்பு கட்டிங்கள அதெல்லாம் சுரண்டி எடுத்துருவாங்க. எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது நம்ம திங்கிறது ஹராமாச்சு. இதை வந்து நம்ம வேறு பர்பஸுக்கு கொழுப்பு யூஸ் ஆகும்ல, கொழுப்பை உருக்குனா ஆயில் கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய் வந்து விளக்கரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், கப்பலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்தலாம், வேறு வெளி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம், எதையாவது பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்படி பல விஷயங்களுக்கு அந்த கொழுப்பு யூஸ் ஆகும்ல. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நமக்கு கொழுப்பு ஹராமாயிடுச்சு, அதனால் ஆட்டை தின்றுபிட்டு கொழுப்பை உருக்கி எண்ணெயை விற்றுருவாங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. விற்று காசாக்கி தான் திங்கிற விஷயத்தை விற்கிறாங்க. இவங்க தோலை விற்கிறத ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. தோலுங்கிறது சாப்பிட்ற பொருள் இல்லை, வேறு பர்பஸுக்கு உள்ள பொருளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் செய்யலாம், அதை விற்கவும் செய்யலாம். யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சோ அதை விற்கிறாங்க. அந்த தோலை விற்றுருந்தா அவங்க குற்றவாளி ஆக மாட்டாங்க. கொழுப்பு உங்களுக்கு கொழுப்பு எதுக்கு தடைப்பட்டுச்சு? திங்கிறதுக்கு தடுக்கப்பட்டுச்சு. கொழுப்பு அவங்களுக்கு தடுக்கப்பட்டது எதுக்குன்னா திங்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டுச்சு. சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்ட அந்த கொழுப்பை எடுத்து அதை தனியாக உருக்கி அதை விற்பாங்க. விற்று காசை சாப்பிட்டுக்கிறோண்டு, காசை சாப்பிட்டாலும் நீங்கள் கொழுப்பை சாப்பிட்டதான் அர்த்தம். தடை செய்யப்பட்ட அந்த பொருளை, விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட உணவுப் பொருளை விற்று அதில் வரக்கூடிய காசை சாப்பிட்டாலும் அது ஹராம். இப்போ வந்து செத்து போன ஆடு இருக்குது, நீங்கள் திங்கலை, அந்த செத்து போன ஆடு இறைச்சியை மற்ற சமுதாயம் சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் விற்று காசாக்குறீங்க, அது ஹராம். நீங்கள் சாப்பிடாட்டாலும் அதனால் நீங்கள் அந்த காசுக்கு எதை வாங்கினாலும் ஹராம் ஆயிரும். அதே நேரத்தில் சாப்பிடுவதற்கு எல்லா மிருகங்கள்லையும் சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டதும் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு சம்பந்தப்படாத விஷயங்களும் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அதையும் சாப்பிடக்கூடாது, அதை விற்றும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதோட சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதை விற்று காசாக்கியும் பயன்படுத்திக்கலாம், அது ஹராம் ஆகாது. அப்படி ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. இந்த செத்து போன ஆட்டுக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, இவர்கள் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அதிசயம் பார்த்துருங்க, அது எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் 2236 ஹதீஸில் வருது. அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ் ரசூலும் அல்லாஹும் ரசூலும் ஹர்ரம பையல் ஹம்ரி ஒல் மைத்தத்தி ஒல் ஹமல் ஒல் ஹின்சிரி ஒல் அசனாம், பன்றி மைத்தத்து இதுக்கு சாராயம் இதெல்லாம் அல்லா ரசூல்லா ஹராமாக்கிட்டாங்கன்றவுடனே அப்போ ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த செத்து போன பிராணிகளுடைய கொழுப்புகள் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் உருக்கி அதை கப்பலுக்கு வந்து தண்ணி புகாமல் இருக்கிறதுக்காக பூசுவாங்க. மரத்தில் கப்பல் செஞ்சு அதில் வந்து தண்ணீர் உறிஞ்சக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த கொழுப்பை பூசுவாங்க. ஒரு யுத்த நபிகள் ஜுலூத்,
தோள்களுக்கு அது ஆயில் மசாஜ் மாதிரி பயன்படுத்துவாங்க. பிஹன் நாசு, அதை மக்கள் வந்து விளக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நாங்கள் செத்துப்போன ஒரு ஆட்டை எடுத்து அதில் உள்ள கொழுப்பை எடுத்து அதை விற்று, கொழுப்பை உருக்கி விற்று அதன் மூலமாக காசாக்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சாப்பிடுவதற்கு நாங்கள் விற்கிறதில்ல, விளக்கு எரிப்பதற்கு விற்கிறோம். தோள்களை வந்து இந்த கப்பலுக்கு முலாம் பூசுவதற்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தோள்கள் பாலிசி போடுவதற்கு அந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி உருக்கி எண்ணெயாக மாற்றி சாப்பிடுவது அல்லாத பயன்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தலாமாங்கும் போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாஹுவ ஹராமுன், அது ஹராம். ஏனென்று கேட்டால் யூதர்களுக்கு அல்லாஹ் வந்து அப்படி சொல்கிறாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத, யூதர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம ஷுஹூமஹா, அந்த பிராணிகளுடைய கொழுப்புகளை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கிய பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை உருக்கி சும்மா பாவுக அதை விற்று ஃபக்குலு சமனுகு, அந்த காசை சாப்பிட்டார்கள். கொழுப்பு ஹராமுன்னா திங்கிறதுக்கு ஹராமுன்னு ஆக்கின ஒன்றை வேற ஒன்றாக காசுக்கு விற்றும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, தூக்கி போட்டுருணும். அதை நீங்கள் அதை விற்று வாங்கலான்னு வரும்போது அந்த பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்மளே திங்கிற மாதிரி வந்துடும். ஹராம்னா அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் என்று சொன்னால் அந்த சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை வந்து அதை வியாபாரமாக வேறு வகையில் ஆக்கலாமான்னு ஆக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அதை சாப்பிடக்கூடாத பொருள்களில், சாப்பிடக்கூடிய பிராணிகளில் சாப்பிடக்கூடாத பொருள் இருக்கும்ல, தோல் மாதிரி உள்ளது, அதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹராமாக்கலை, அது திங்கிறதுல வராது, திங்கிற டாப்பிக்கில் வராது. அப்போ எப்படி மார்க்கம் பிரிக்குது என்று சொன்னால், ஒரு பொருளை ஹராமாக்கப்பட்டுச்சு என்று சொன்னால் அதனுடைய உண்பதற்கு உரியது மட்டும்தான் ஹராம். அதில் ஆடு ஹராம்ன்றாலும் சரி, மாடு ஹராம்ன்றாலும் சரி, நாய் ஹராம்ன்றாலும் சரி, எதை ஹராம்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதில் எதெல்லாம் சாப்பிடுவதற்கு உரியதோ அதை சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் சாப்பிடுவதற்கு உரியதுன்னா நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்குறோம். இறைச்சி மட்டும் இல்லாமல் இறைச்சி, கொழுப்பு, அந்த நரம்பு, தசை எல்லாமே தான் விளங்குதா. கிட்னி, குடல், ஈரல்னு பல, கல்லீரல், மண்ணீரல்னு பல, நுரையீரல்னு பல விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சாப்பிடுவோம். அப்போ எல்லாம் ஹராம்னு அர்த்தம். ஹராம்னா இவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த ஒரு செத்த ஆட்டுடைய நுரையீரலை விற்கலாமான்னா விற்கக்கூடாது. செத்த ஆட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் செத்த ஆட்டுடைய தானா செத்த ஆட்டுடைய நுரையீரல் எடுத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விற்று விட்டுருலாமான்னா விற்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது சாப்பிட தடுத்தாச்சு. சாப்பிட தடுத்ததை நீங்கள் விற்று காசாக்காதீங்க. அந்த ஒரு மெயின் செட் வந்துருச்சுன்னா நாளைக்கு இவனை திங்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யணும், வாசலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி தடுத்துருது. அதே நேரத்தில் சாப்பிடுவதோடு தொடர்பு இல்லாத பொருள்களாக இருக்கும் என்று சொன்னால், அது ஆடாக இருந்தாலும் நம்ம நாயாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி அவைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 2236 ஹதீஸில் இருக்குது. அப்போ இது வந்து செத்தவைகள் சம்பந்தப்பட்ட, செத்தவைனா முறையாக அறுக்கப்படாத பிராணிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். முதலாக அல்லாஹ் ஹராமாக்குறது மைத்தத்துங்கிறான். மைத்தத்து குறித்த எல்லா வருத்தையும் அறிஞ்சிக்கிட்டோம். மைத்தத்துன்னா அதை வந்து எதெல்லாம் அறுக்க முடியாதோ அதுவும் மைத்தத்து தான். எதை அறுக்க முடிஞ்சு நீங்கள் அறுக்காமல் முறைப்படி அறுக்கலையோ அதுவும் மைத்தத்து தான், அதை சாப்பிடக்கூடாது. அதில் வேட்டைகளுக்கும் அந்த மாதிரி உள்ளதுக்கும் விதிவிலக்கு இருக்கிறது. நிர்பந்தத்துக்கு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொல்லாமல் இருப்பாங்கன்னா நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க, அப்படி விதிவிலக்கு இருக்குது. விதிவிலக்கு உள்ளதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொன்னால் தான் என்ன செய்யணும், முறையாக அறுத்தது ஆகுங்கிறத விளங்கிட்டோம். அடுத்ததாக இரண்டாவது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னொரு பிரச்சனை. ஒரு பிராணி இருக்குது, என்ன செய்வாங்க, ஜாஹிலியா காலத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு தேவைப்படுச்சுன்னா ஒரு காலை மட்டும் வெட்டிக்கிட்டு போய் சூப் வச்சுருவாங்க. அது துடிக்கிறதுக்கு செத்துக்கிட்டு இருக்கு, சாவடிக்க மாட்டாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உசுரோட உள்ள ஒரு பிராணியில் ஒரு பாற்றை மட்டும் வெட்டிக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, சாப்பிடுவார்கள். சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஒரு கொடூரமாக தெரியல, அது வேதனைப்படுமே, அது ஒரு கட்டை போட்டு என்ன செய்வாங்க, காலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி ஒட்டகத்தில் திமிழை வெட்டிட்டு போய் சாப்பிடுவாங்க. ஒட்டகம் திமிழ் இருக்குங்களா, அப்படி அந்த திமிழை வந்து வெட்டிட்டு போய் என்ன செய்கிறது, சாப்பிட்றது. அது ரத்தம் வடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிகிச்சை மாதிரி ஒரு கட்டு போட்டு விட்டுருவாங்க. இப்படி ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி உள்ளது வந்து ஹராமுன்ட்டாங்க. அதாவது மா குத்திய மினல் பஹீமத்தி வஹிய ஹய்யத்தும், எந்த ஒரு உயிருள்ள ஜீவன்ன்றது உயிர் இருக்கும்போது எது பிரிக்கப்படுகிறதோ, உசுறு இருக்கும்போது எதை நீங்கள் பிரித்து எடுத்துட்டீங்களோ பஹிய மைத்தத்துன், அது மைத்தத்து சட்டத்தில் அடங்கிவிடும். நீங்கள் அது உசுறு இருக்கும்போதே காலை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து அறுக்கப்படாத மையத்து சாப்பிட்ற கணக்கில் வந்துடும். அதனால் இப்போ நம்ம அறுத்த பிராணிக்கு இதை கவனிக்கணும். அறுத்துட்டோம்னு சொன்னால் முழு உசுறு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். துடிச்சு உசுறு அடங்கின பிறகு நம்ம வெட்டினா தான் அது ஹலாலாகும். கொஞ்சம் நெஞ்சு அந்த உசுறு இருக்கும்போது ஷட்டில் தூக்கி போட்டுறது. அறுத்தவனை துடிச்சிக்கிட்டு இருக்கேன்,
துடிச்சிட்டு இருக்குமே என்ன செய்யறது, கோழித்தோலை உரிக்கிறதுக்காக வேண்டி சுடு தண்ணியை கொதிக்க வச்சு விட்டு அமுக்கிட்டீங்கன்னு வைங்க, அந்த அமுக்குனதுல தான் அது சாவ போகுது கடைசியாக. நீங்கள் அறுத்ததில் சாவ போகிறதில்ல. அப்போ சாவுறதுக்கு வெயிட் பண்ணணும். அதை வெயிட் பண்ணி செத்த பிறகு தான் அதில் உள்ள பிராணியை அது இறைச்சியை பிரித்து எடுக்கணும். அப்படி இல்லாமல் சாவதற்கு முன்னாடி நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மைத்தத்தில் சேர்ந்து விடும். அது சாவதற்கு வெயிட் பண்ணணும். ஆடு கோழியை தலை என்ன செய்யணும், துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை துடிக்கத்தான் செய்யும். அடுத்தவொன்னே கொஞ்சம் நேரத்தில் சில செத்துன்னு சில துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி துடித்து கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பகுதியை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் மைத்தத்தாகி செத்ததை சாப்பிட்டீங்கன்னு வந்துடும். அப்படி ஒரு ஹதீஸு அபுதாவுதில் இருக்குது, சைஹான ஹதீஸாக இருக்குது. இது போக இது அடுத்தது வந்து இன்னொரு இதெல்லாம் மைத்தத்து ஹலாலாச்சா, மைத்தத்து வந்து அறாமாச்சா, அறுத்து தான் சாப்பிடணும். இதில் இன்னொரு விதிவிலக்கு இருக்கிறது. நம்ம முறைப்படி அறுத்து தான் சாப்பிடணும்னு வழங்கியிருக்கோம்ல, முறைப்படி அறுக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், அந்த கத்தியை கூர்மையாக்கி அறுக்கணும். இதெல்லாம் அறுப்பதற்குரிய சட்டம், வேட்டையாடுதல் இதெல்லாம் விதிவிலக்கு இருக்குன்னு விளங்கிட்டோம். இது போக என்னன்னு கேட்டால், அன்றைக்கு வந்து யஹூதி நசாராக்கள் அஹ்ல கித்தாபோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நெஞ்சாங்க அந்த பகுதியில் அஹ்ல கித்தாப்னு சொல்கிறவங்க யஹூதிகள் நசாராக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சில உணவுகளை கொண்டாந்து நமக்கு தருவாங்க. அதை வந்து ஆரம்பத்தில் இஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாது தடுத்துருந்துச்சு. ஆனால் அல்ல கடைசியாக இறக்கின வசனத்தில் அதை அனுமதிக்கிறான். இதுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுச்சுன்னா நீ சொல்ல இயலாது. கடைசியாக அருளப்பட்ட வசனம் மாயிதாவுடைய வசனம் இருக்குல்ல, அஞ்சாவது அத்தியாயம் தான் கடைசியாக வந்தது. இந்த நீ மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி ஆக்கிட்டேங்கிற வசனம்லாம் இருக்குல்ல, அந்த தொடர்ச்சியில் தான் அது வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல் யௌம உஹில்ல லக்குமு தய்யிபாத்து, இன்றைய தினம், இதுக்கு முந்தி உங்களுக்கு இல்லாட்டான இன்றைய தினத்திலிருந்து ஹலாலாக்கப்படுகிறது. தய்யிபாத்து தூய்மையானவைகள் எல்லாம், தூய்மையானவைன்னா அல்ல ஏதாவது ஹலாலாக்கினானா அதெல்லாம் தூய்மையானவை உங்களுக்கு ஹலாலாக்கப்படுகிறது சொல்லிட்டு, ஓ தாமுள்ளதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவுகளும் ஹில்லுல்லக்கும் உங்களுக்கு ஹலால், ஓ தாமுக்கும் ஹில்லுல்லகும் உங்களுடைய உணவு அவங்களுக்கு ஹலால் அப்படின்னு நல்லா என்ன செய்யலாம். அந்த அஞ்சு வசனத்தில் அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க வந்து எந்த மாதிரி அர்த்தம் பார்க்க தேவையில்லைங்கிறான். அவன் நல்லா நம்பி தான் இருந்தான், பிஸ்மில்லா சொல்லி இருப்பான், சொல்லாமலும் இருப்பான், நமக்கு தெரியாது, பல மாதிரி அவன் செய்வான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்தது நீ சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு தெளிவாக இந்த வசனத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணு ஆட்டில் நல்ல விஷத்தை கலந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ரசூலுல்லாஹ்வை சாவடிக்கிறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கல, நீ உணவெல்லாம் சாப்பிட மாட்டோம், நீ பிஸ்மில்லா சொல்லி அறுத்தியான்னு கேட்கல. யூத பெண்ணுன்னா அவங்க தான் அறுத்துருப்பாங்க, அவங்க முறைப்படி தான் அறுத்துருப்பாங்க. அறுத்ததை கொண்டு சமைச்சு வேற கொண்டு வர்றாங்க, சமைச்சு கொண்டாந்து விஷத்தை கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆளும் சாப்பிட்றாங்க, அந்த இன்னொரு ஆள் இறந்துருவார். ரசூலுல்லாஹ்வுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு வைங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. மரணத்துக்கு மௌத்துக்கு உசுருங்கிற தண்டனைப்படி கொடுப்பாங்க. அது ரெண்டாவது விஷயம். அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அந்த யஹூதி பெண்ணு கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அவங்க பிஸ்மில்லா சொல்லியிருப்பாங்களா? பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. சொல்லி இருந்தாலும் அவங்க வேறு மதத்துக்காரங்களாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வந்துடுவார்களே. ஆனால் இந்த உண்பதில் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சலுகை கொடுத்துருது, அவங்களுடைய இதை சாப்பிட்றலான்னு சொல்லி. இது வந்து புகாரில் 2617 ஹதீஸில் இது இருக்குது. அதே மாதிரி வந்து ஹைபர் போர் நடக்குது. குர்ஆன்லேயும் அனுமதி இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இதுக்கு அனுமதி இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆதாரங்கள்லாம். ஹைபர் போர் நடக்கும்போது ஹைபரை வந்து முற்றுகையிட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள். அவங்க ஹைபருங்க ஒரு பெரிய கோட்டை, யகூதிகள் வச்சுருந்த ஒரு கோட்டைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. முற்றுகையிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவங்க யூதர்களுடைய ஹைபர் கோட்டையில் இருந்து கொழுப்பு இருக்குதுல்ல, கொழுப்பை ஒரு பண்டல் கட்டி தூக்கி வீசுகிறாங்க, வெளியில் வீசுகிறாங்க. ஏன் வீசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹராம். கொழுப்பு வந்து அவங்களுக்கு குப்பை மாதிரி தானே, இறைச்சி தான் அவங்களுக்கு சாப்பிட்லாம். ஆட்டை கிட்ட வெட்டி நல்லா சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கொழுப்புலாம் குப்பை தானேன்னு என்ன செய்கிறாங்கன்னா கோட்டைக்கு வெளியே தூக்கி அந்த குப்பையில் எரியிறாங்க. எதை? கொழுப்பை எரியிறாங்க. எரிஞ்ச உடனே அப்துல்லா இப்னு முகஃபல்ங்கிறவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன செஞ்சேன்னா அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் டக்குன்னு பாஞ்சு. ஏன்னா கொழுப்பு நமக்கு, அவங்களுடைய கொழுப்பு ஹராம் தானே, அவனுக்கு தானே ஹராமு, நமக்கு ஹலால் தானே. கொழுப்பு வந்து அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நம்ம சமுதாயத்துக்கு கொழுப்பு ஹராமாக்கப்படல. அவன் எந்த மாதிரி அறுத்திருந்தாலும் அது நமக்கு என்ன இல்லை, அவன் பன்றியும் திங்க மாட்டான், பன்றியை போட்டுருமான்னு நினச்சிருக்கல. பன்றி வந்து அவனுக்கு ஹராம் தான், அவன் சாப்பிட இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட மாட்டான். அதனால வந்து ஒரு ஆட்டையோ மாட்டையோ இதை அறுத்து எறிகிறான்னு வைங்க,
அந்த கொழுப்பு தானேன்னு இவர் எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குற ரசூல்லா பக்கத்தில் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா பார்த்துட்டாங்க, அந்த கொழுப்பை எடுத்ததை ரசூல்லா பார்த்துட்டு, என்னடா கொழுப்பு எடுக்கிற, அவங்க தூக்கி எறிஞ்சது நீ எப்படி சாப்பிட்லாம், அவங்க முறையை அறுத்துருப்பாங்களான்னு கேட்கல. ரசூல்லா அதை பார்த்து முத்தபசிமன் புன்னகை பூத்தவர்களாக அதை பார்த்து என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ கொழுப்பை இவர் எடுத்து ஒருக்கி சாப்பிட்றது தான் எடுக்கிறார். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கொழுப்பு அவங்களுக்கு ஹராமுங்கிறதுனால தூக்கி வீசுகிறாங்க. நமக்கு அது ஹராம் கிடையாது. அவங்களுடைய உணவு நமக்கு ஹலாண்டால் ஆக்கிட்டான். அதனால அவங்க இறைச்சி தூக்கி போட்டாலும் சாப்பிடலாம், கொழுப்பு தூக்கி போட்டாலும் சாப்பிடலாம். அது என்ன மாதிரி அறுத்தாங்கன்னு பார்க்க வேண்டியது இல்லைன்னு இதில் இருக்கிறது. அப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேதக்காரர்கள் அறுத்ததை சாப்பிடலாம்ங்கிறது சட்டம். ஆனால் இதில் யாருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடே இது வரைக்கும் கிடையாது. அறிஞர் மத்தியில் ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலின்னு எந்த மதுஹபுலையுமே இது ஆனால் மக்கள்கிட்ட கூடாதுன்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அறிஞர்கள் 72 கூட்டத்தில் யாருமே வேதக்காரருடைய இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. ஏன் சொன்னதில்லை? இதுதான் கடைசி இறங்கின வசனம். இதுக்கு பிறகு மாற்றி ஒரு சட்டம் வரவே இல்லை. அல்லாஹ் இறுதியாக அனுமதித்த பிறகு அதை போய் நம்ம என்ன யாருக்கும் ஹராமாக்குற அதிகாரம் கிடையாதுங்கிறதுனால வேதக்காரர்கள் அர்த்தம் நமக்கு பிஸ்மில்லா சொல்லலையே, முறையாக இருக்கலையே நமக்கு தோணும். ஆனால் நம்ம தோணுனாலும் அல்லாவுக்கு பயந்து தான் தவிர்க்க நினைக்கிறோம். அல்லாஹ் அனுமதிச்சிட்டா ஏதோ ஒரு காரணத்துக்கு எல்லாம் அனுமதிக்கிறான். அவங்களும் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்களும் சொர்க்கம், நரகம், மர்ம, கேமத்தினால எல்லாம் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஈசா நபியை அல்லாவுக்கு சமமாக கருதினாலும், இவங்க யூதர்கள் உசைர் நபியை அல்லாவுக்கு கூலாக கருதினாலும், இன்னும் பல சிறுக்கான காரியங்களை செஞ்சாலும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புவாங்க. ரசூல்மார்களை நம்புவாங்க. விசாரணை இருக்குன்னு நம்புவாங்க. சொர்க்க நரகம், சொர்க்கத்துக்கு நாங்கள் தான் போவோம்னு சொல்லிக்கிறோன்னே தவிர சொர்க்க நரகம் இருக்குன்னு நம்புவான். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, விசாரணைன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்புகிற அனைத்து விஷயங்களையும் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சம்பந்தமாக அவன் நம்புகிறான். அப்படியான ஒரு அவங்களும் வேதத்தை, அவங்க வேதமும் அல்லாஹ் கொடுத்த வேதம் தானே. கைவரிசையை காட்டினா கூட கொஞ்சம் அல்லாஹ்வுடையது இருக்கத்தானே செய்யும். வேதங்களில் அவன் அல்லாஹ் கொடுத்த வேதத்தை தான் கொஞ்சம் கூட்டினான், குறைச்சான், மாற்றினா, மறைச்சான். என்னதான் இருந்தாலும் அதில் 10 வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கலாம். வழங்குதா? ஒரு 50% கூட இருக்கலாம் அல்லாஹ்வுடைய வசனமா. அவன் மாற்றி மறைச்சிட்டா கூட இருக்கலாம். அதனால அது வேதத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம்னு இருக்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் அதை பார்க்காதீங்க. அவங்க எந்த மாதிரி அர்த்தம் தந்தாலும் நீங்கள் சாப்பிடுக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் தானே. அவன் தந்ததை சாப்பிடலாம்னு சொன்னால் அவன் பிஸ்மில்லா சொன்னான்னு கேட்கணுங்கிற டாபிக் வராது. முறையை அந்த கழுத்துலாம் அர்த்தானான்னு பார்க்குற டாப்பிக்கும் வராது. அவனுடைய உணவை சாப்பிடுங்க. சில ஆளுக்கு என்ன செய்வான், அந்த உணவு மிகச்சில ஆளுங்க இந்த உணவு அவன் தரக்கூடிய சைவ உணவுகளை தான் குறிக்குதும்பாங்க சில ஆளுங்க. அவனுடைய உணவு உங்களுக்கு ஹலால்னா என்னது? சைவ உணவு தான். எவனுடைய உணவு ஹலாலாகும் இதுன்னு சொல்ல வேணும். சைவ உணவாக இருந்தால் இவங்காகிற அத்வானி வீட்டில் கொடுத்து விட்டா கூட கத்திரிக்காய் கொடுத்தா சாப்பிடலாமா? நீங்கள் மோடி கொடுத்தாலும் சாப்பிடலாமே. இதுக்கு சட்டமே கிடையாது. அதாவது சைவ உணவுகளுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? அதுக்கு எந்த ஹலால் ஹராமே கிடையாது. அது கேடு செய்யக்கூடியதாக இருந்தால் சாப்பிடக்கூடாது, அதுதான் இருக்கே தவிர அதில் அறுத்தலும் கிடையாது, பிஸ்மில்லாவும் கிடையாது. அதையும் அதில் தனி சட்டமாக புதுசாக சொல்லுவான், இன்றைக்குன்னு சொல்லுவான். அப்போ இதுக்கு ஹராமாக இருந்துச்சாப்ப இன்று ஹலாலாக்குறேன்னு சொல்வதில் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டு இருந்தது அசைவத்தான், சைவம் கிடையாது. சைவம்னு சில விளக்கங்களை கொடுத்தா ரொம்ப கம்மியாக ரொம்ப மைக்ரோவான ஆளுக்கு தான், ஒரு மதிக்கத்தக்க அறிஞர்கள் கிடையாது. ஸோ மைக்ரோவா சில பேர் என்ன செய்கிறாங்க, அது ஆடு மாடு இதை சொல்லலது, கத்திரிக்காய் உருளைக்கிழங்க சொல்லுதுன்னு என்ன செய்கிறாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அந்த வியாக்கியானம் கொடுக்க இயலாது. இந்த உணவுன்னு சொல்லுவது எல்லாம் என்ன செய்கிறான், இதைத்தான் சொல்கிறான். அப்போ இது ஹலால்னு ஆகும்போது இப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டால், வேதக்காரன்னா யூத கிறிஸ்தவர்கள். அப்போ நீ கிறிஸ்தவர்கள் இருக்கிறனா நம்ம சாப்பிட தானே செய்யலாம். இப்போ நேற்று சொன்ன KFC எல்லாமே கிறிஸ்துவர்கள் தானே. இந்த கணக்கில் வச்சுக்கலன்னா வேதக்காரர்கள் அடுத்த சாப்பிடலாம்னு சொன்னால் கிறிஸ்துவர்கள் அடுத்து தான் சாப்பிடலாங்கிற மாதிரி ஒரு கருத்தில் வந்துடும். எல்லா விதமான மேல்நாட்டு நிறுவனங்களும் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது தான் இருக்குது. அப்போ அது கூடுமா? அவங்க அடுத்து அந்த வசனத்தின்படி கூடும் தானே வரணும். அந்த வசனத்தின்படி கூடும் என்று சொல்லி ஜாகிர் நாயக்கி போன்ற ஆளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சுட்டு அது கூடும்னு சொல்லி அவங்க கிறிஸ்துவ வேதக்காரங்களாக இருக்கிறதுனால அவங்க அடுத்ததை சாப்பிடலாம்னு நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யார்? எல்லா கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா கிடையாது. அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க தான் வேதக்காரர்கள். ஈசா நபி யாருக்கு அனுப்பப்பட்டார்? ஈசா நபி யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டார். அப்படி தான் குர்ஆன் சொல்லுது. அவர் அனுப்பப்பட்டது உலக தூதர் அனுப்பப்படலை. அவர் கொடுக்கப்பட்ட வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேலை தாண்டி அவர் போகக்கூடாது.
அவருடைய பிரச்சாரம் போகக்கூடாது. ஆனால் இயேசுவுக்கு பிறகு வந்த பவுல் அடிகள்ங்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, இதை உலகத்துக்குலாம் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி உலகமெல்லாம் பரப்பணுங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் இயேசுக்கு பிந்தி வந்த ஒரு ஆள் தான். இயேசுடைய காலத்தில் பைபிள் பிரகாரமும் கூட அவர் நான் இஸ்ரவேலர்களாகிய ஆட்டுக்குட்டிகளுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவே பைபிள் இருக்குது. நான் அனுப்பப்பட்டது மற்றபடி அல்லன்றுவார். வேற யாரும் எங்கிட்ட வரக்கூடாது. நான் எனக்கு டியூட்டி என்னன்னு கேட்டால், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆந்திராவில் போய் செயல்பட முடியுமா? ஆந்திராக்காரன் அவர் முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாலும் முதலமைச்சர் ஆயிடுவாரன்னு அவருக்கு ஒரு எல்லை கொடுத்தாச்சு. அந்த எல்லைக்குள்ளே உள்ளவருக்கு தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார். கேரளா உள்ள முதலமைச்சர் அவங்க சொல்லி கொண்டாலும் முதலமைச்சர் ஆக முடியுமான்னு ஆக முடியாது. அல்லாவுடைய நியமனம் அப்படி தான். ஒரு காலத்தில் இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் அனுப்பியிருந்தான்ல, இப்ராஹிம் நபி அனுப்பும்போது லூத் நபி அனுப்பியிருந்தான். லூத் நபியுடைய வட்டத்துக்குள்ளே இவர் வர முடியாது, அவருடைய வட்டத்துக்குள்ள இவர் போக முடியாது. அப்போ இந்த ஈசா நபியை யாருக்கு அனுப்புனானோ அவங்க தான் வேதக்காரர்கள். இவங்க அந்த வேதத்துக்கு முரணாக இவங்கெல்லாம் அதை போய் சேர்றாங்க. வேதக்காரன்னு சொல்லி கொடுப்பேனுக்கு வேதம் கொடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் யாரும் அகல கிதாப் அந்த இஸ்ரவேலர் கிடையாது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஈசா நபி சொன்னதாக 3வது சூறாவில் 49வது வசனத்தில் வருகிறது. எப்படி வருதுன்னா, ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஓ ரசூலன் இலா பனி இஸ்ராயில, நான் பனி இஸ்ராயிலுக்கு தூதராக வந்திருக்கிறேன். ஈசா நபியே போய் ரசூல்லா என்ன சொன்னாங்க? யார்? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, மனிதர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ரசூல்லா வந்திருக்கேன்னு முகமது நபி சொன்னாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஈசா நபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக 3:49 வசனம் சொல்லுகிறது. அப்போ ஈசா நபி இஸ்ரவேலருக்கு உறவர் என்று சொன்னால் அவருடைய வேதம் யாருக்கானது? அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டவன் தான் வேதக்காரன். அந்த வேதக்காரன் என்று சொன்னால் அல்லாஹ் தான் வேதத்தை கொடுக்குறான். யாரு கொடுத்தான்னு அவன் தான் வேதக்காரனே தவிர கொடுக்கப்படாதவன நானும் வேதத்துக்காரன் இவனா சொல்லிக்கிட்டான்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாது. இவங்கெல்லாம் வேதக்காரில் வரமாட்டாங்க. அதே மாதிரி 5:72 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டினா, காலல் மசீஹு, மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர். மசீஹ் ஈசா நபி சொன்னார்கள், யாபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே, ஓபதுல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், உங்கள் இறைவனும் என் இறைவனுமாகிய அல்லாவை வணங்குங்கள் அப்படின்னு அவர் ஈசா நபி சொன்னார் என்று குர்ஆனில் வருகிறது. யார்கிட்ட சொல்கிறாரு? யாபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்கள்கிட்ட தான் சொல்கிறார் அப்படி என்று குர்ஆனும் சொல்கிறது. அதே மாதிரி ஈசா நபியை பற்றி 43:59 வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்ஹுவ இல்லா அபுதுன் அன்னாம்னா அலைஹி, ஈசா நபி என்பவர் நம்முடைய அருள் பெற்ற ஒரு நல்லடியார். ஜஅல்நாஹு மஸலன் லி பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களுக்கு அவரை முன்மாதிரி ஆக்கியிருக்கிறோம். அவர் முன்மாதிரி யாருக்கு தான் முன்மாதிரி? அவரை யார் ஃபாலோ பண்ணணும்னா இஸ்ராயல் மக்கள் தான். ஈசா நபி செஞ்ச போதனையை இஸ்ரவேல் அல்லாதவர்கள் பின்பற்றுவார்களே, ஆனால் அவங்க அது தப்பு, அவங்களுக்கு அது கிடையாது, கொடுக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு அந்த வேதம் அவங்களுக்கு இது ஆகாது. அப்போ வஜால்நாஹு மஸலன் லி பனி இஸ்ராயில், அவரை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் 43:59 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது காலை 21:6 வசனத்தில் சொல்கிறான், இது கால ஈசபுன் மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யாபனி இஸ்ராயில, இஸ்ராயில் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறேன். இஸ்ராயில் மக்களேன்னு கூப்பிடுறாரு, அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நான் தூதராக வந்திருக்கேங்கிறாரு. அப்போ ஈசா நபி அனுப்பப்பட்டது யாருக்கு தான்? இஸ்ரவேலை தவிர யாரும் அவங்க ஈசா நபியை பின்பற்றுவோம்னு சொல்வார்களே, ஆனால் அது ஈசா நபியுடைய கொள்கைக்கு மாத்தம். இவங்க பின்பற்றுவது ஈசா நபியை கிடையாது. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பின்பற்றுவது குர்ஆன் பிரகாரமும் ஈசா நபி பின்பற்றவில்லை, பைபிள் பிரகாரமும் பின்பற்றவில்லை. அவங்களுடைய பைபிள் பிரகாரம் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு அம்மா என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும்னு கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல, நான் இஸ்ரவேலர்களாய் ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனை தவிர மற்றபடி அல்லன்றுவார். அறிவுரை சொல்ல சொல்லி கேட்பாங்க, நீ இஸ்ரவேலா? இஸ்ரவேலுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க. இஸ்ரவேல் இல்லாத கானானிய ஸ்திரீ, கானான்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க கேட்கும் பொழுது என்ன செய்வார்னா மறுத்துருவார். உனக்கெல்லாம் பயன் பண்ண முடியாது, நீ எங்கால இருந்தா வா. ஏன்னா அவர் டியூட்டி எனக்கு கொடுத்த டியூட்டி அதுதான், இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்தினு அனுப்பியிருக்கிறான்.
இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நான் சொல்வேனே தவிர உனக்கு கிடையாது என்று ஒரு மறுத்து விட்டார்னு சொல்லி பைபிள்லே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறிவுரை. அப்போ பைபிள் பிரகாரம் பார்த்தாலும் ஈசா நபியை வந்து இஸ்ரவேலை தவிர யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் தான் இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவனாக இருக்கணும். இஸ்ரவேல்னா யாரு? யாக்கூப் நபி. இஸ்ராயலுங்கிற வார்த்தை வந்து யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர். இஸ்ராயலுங்கிறோம்ல, அந்த இஸ்ராயலுங்கிற யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு. அந்த யாக்கூபுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். இப்ராஹிம் நபியுடைய பேரன் இருக்கார்ல, அந்த பேரனுக்கு பேர் தான் என்னது? இஸ்ராயலுங்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு பேர் பனி இஸ்ராயில். இஸ்ரவேலர்னா நம்ம சொல்கிறோம்ல, அப்போ இஸ்ரவேலர்னா யாராக இருக்கணும்னு கேட்டால் யாக்கூப் நபி வழித்தோன்றலாக இருக்கணும். இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து யாக்கூப் நபி வழித்தோன்றல்களா? அவங்களுடைய இனமே வேற இதில் வரவே மாட்டாங்க, இந்த வகையில் வரமாட்டாங்க. இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றலாக வருவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வேதம் தரவே படவில்லை. அப்போ இவங்க வந்து இந்த விளங்காம வேதக்காரர்கள் வந்த உடனே வேதக்காரர்கள்னா இவனா தப்ப வேதக்காரன்னு சொல்லிக்கிட்டான். குர்ஆனுக்கு தான் நீங்கள் எல்லாரும் வேதக்காரன் உரிமை கொண்டாட முடியும், எல்லாத்துக்கும் தரப்பட்டுச்சு. மற்ற வேதங்களுக்கெல்லாம் யாருக்கு அனுப்பப்பட்டுச்சோ அவங்க தான் சொந்தம் கொண்டாட முடியும். அதனால இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க வந்து ஈசா நபி இஞ்சிலுக்கு உரியவர்கள். அதே மாதிரி வந்து தௌராத்தை எடுத்துக்கிறோங்க, 2 தானே வேதம், மற்ற வேதம் தான் பாதுகாக்கப்படலையே. தௌராத்துங்கிற வேதம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தௌராத்துங்கிற வேதம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஃபிரௌனோட எடுத்து போராடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போலாம் கொடுக்கப்படல. அனுப்பப்படுறாங்க, இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு எல்லாம் அழிக்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவரை அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது தான் அந்த தூர்சினா மலைக்கு வர சொல்லி என்ன செய்யறான்ல, வேதம் கொடுக்குறான். அப்போ தௌராத்துங்கிற வேதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபிரௌனுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஃபிரௌனுக்கு இப்படி பிரச்சாரம் பண்ணான்னு கேட்கக்கூடாது. ஃபிரௌனுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, எங்கள் இனத்தை ஏன்டா கொடுமைப்படுத்துறேன்னு தான் பிரச்சாரம் பண்ணார். ஃபிரௌனுக்கு என்ன, இஸ்ரவேல் மக்களை, ஃபிரௌனுங்கிறவன் கிபித்தி இனத்தை சேர்ந்தவன், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனுங்கிற கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், அதிலிருந்து எங்கள் மக்களை மீட்கணும் அப்படின்னு நீ என்னோட சேர்ந்து என்ன செய்யணும், இஸ்ரவேல் மக்களை ஒரு சில இளைய பனி இஸ்ராயில் மக்களை என்னோட அனுப்பி வச்சிரு, உலாத்து அதிபுகும், அவங்கள தொல்லப்படுத்தாதுன்னா மூசா நபி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட தௌராத் இருக்கவில்லை, எந்த ஒரு வேதமும் அருளப்படவில்லை. கடலில் மூழ்கடிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு ஊரை தாண்டி போய் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு 40 நாளைக்கு வந்து எல்லாம் என்ன செய்கிறான், அவங்கள வந்து தவம் இருக்க சொல்கிறான். தவம் இருந்த பிறகு 40 நாளைக்கு பிறகு எல்லாம் என்ன செய்கிறான், தௌராத்து வேதத்தை கொடுக்குறான். அந்த வேதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டால் இஸ்ராயலுக்குன்னு சொல்லி கொடுக்குறான். இந்த தௌராத்துக்கு சொந்தக்காரங்க தானே இஸ்ரவேலர்களாக வருவாங்க. அப்போ தௌராத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் இல்லாத யாரும் நாங்கள் வந்து தௌராத்துக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய கொடுத்த அந்த விதிமுறைக்கு மாற்றமானது. இப்போ நம்ம உதாரணமாக வெளிநாட்டுக்காரன் ஒருத்தர் நம்ம பிரதமர் மோடின்னு சொன்னால் எப்படி, அது மாதிரி தான் அவன் வெளிநாட்டுக்காரனாக இருக்கிறான். அவன் எங்கள் பிரதமர் மோடின்னு சொன்ன உனக்கு எப்படி பிரதமர் ஆவார் அவர், நீ இந்தியாவே இல்லையே, நீனா சொல்லிக்கிறலாமே தவிர உண்மையில் நீ அதனால் இந்தியாவுக்கு வர முடியுமா, இந்தியாவுடைய சட்டம் உன்னை அமுல்படுத்துமா, இந்தியாவுடைய குடியுரிமை உனக்கு கிடைச்சிருமா, கிடைக்காது. அப்போ உலகத்தில் மனுஷனே இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க போது எல்லாம் ஒரு எல்லையை போட்டு கொடுத்துருக்குறான். அதாவது வேதம், தௌராத்துங்கிற வேதமும் இஞ்சிலுங்கிற வேதமும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைஞ்சிட்டான்ல, அதை வந்து வகுத்து தந்துட்டான். அதனால இவர்கள்லாம் அஹ்ல கிதாபில் வரமாட்டாங்க. யார் இப்போ உலகத்தில் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவரும் ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த பாலஸ்தீன் பகுதியில் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருந்து அவங்க இஸ்ரேல் சந்ததிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்க அதில் வருவாங்க. அப்படியானவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. அப்படியானவர்கள் அங்கேருந்து படையெடுத்து வலசை வந்து தான் மதீனாவில் தங்கியிருந்தாங்க. மதீனாவில் யூதர்கள் இருக்கிறாங்களே, யூதர்கள் எதனால் வந்தாங்கன்னு கேட்டு, கிறிஸ்தவர்கள்லாம் இருந்தாங்களே எதுக்கு இருந்தாங்கன்னு கேட்டால், அங்கே ஒருத்தர் இறுதி நபி வரப்போகிறாரு, அந்த பகுதி தான் வருவாருன்னு அறிந்து அதுக்காகத்தான் வந்து குடியேருந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் வந்து இஸ்ராயல் சந்ததியில் உள்ளவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பகுதியில் இருந்த அஹ்ல கிதாப் என்பவர்கள் இஸ்ராயலுடைய வழித்தோன்றலாகத்தான் யூதரும் இருந்தார்கள், கிறிஸ்தவரும் இருந்தார்கள். இன்றைக்கு வந்து யூதர்களில் வந்து கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்ராயல்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1% கூட இஸ்ராயலில் இருக்க மாட்டாங்க. அந்த பாலஸ்தீன் பகுதியில் இருப்பாங்கள்ல, பூர்வீகமாக பாரம்பரியமாக அவங்க தான் இஸ்ரவேலுடைய இனத்தில் வருவார்களே தவிர வேற உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்களா இந்த பவுலடிகள் சொன்ன அந்த கிறிஸ்தவ கொள்கை ஏற்றுக்கொண்டு
அதாவது இயேசு வந்து நமக்காக பலியானார், உசுரை கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் மீட்சி அடைய முடியுங்கிற ஒரு கொள்கையை இயேசு உண்டாக்கலை. இயேசுவுக்கு பின்னாடி யார் உண்டாக்குனா? பவுலடிகள் உண்டாக்குறார். அந்த பவுலடிகள் உண்டாக்குன அப்போஸ்தலர்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க, அவர் தான் உண்டாக்குறார். அவர் உண்டாக்கி தான் என்னுடைய செய்தியை உலகம் பூரா எடுத்து செல்லுங்கன்னு இயேசு சொன்னார்னு அவர் சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? சிலுவையில் அரைஞ்ச பிறகு அவர் இவங்களுக்கு காட்சி தருவாராம். பூமியில் வாழ்கிற வரைக்கும் அவர் சொல்லலை. காட்சி தந்து என்ன சொல்லுவார்னு கேட்டால், என்னுடைய செய்தியை நீங்கள் உலகம் பூரா எத்தி செல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னார் இயேசு அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணலாம்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் இயேசு இருக்கும்போது கேட்குற ஆளுக்கு மறுத்திருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் அல்லாத மக்கள் வந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்டாங்கன்னா, இஸ்ரவேல்னா வா, இல்லாட்டி போ, தட்டி விட்டுருவார். அப்போ குரான் பிரகாரம், பைபிள் பிரகாரம் பார்த்தாலும் சரி, இயேசு வந்து இஸ்ரவேலர்களுக்குத்தான் அனுப்பப்பட்டார். அப்போ இஞ்சில் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத்து எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், தௌராத்தை சொல்லும் போது வார்த்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். ஒஜால்நாஹு ஹுதல்லி பனி இஸ்ராயில், அந்த வேதத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டி ஆக்கினோம். தௌராத்துங்கிற வேதம் யாருக்கு கொடுக்கப்படலை? இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒஜால்நாஹு ஹுதல்லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு நேர்வழியாக ஆக்கினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 17:2 32 23 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து உலகத் ஆத்தேனா மூசல் ஹுதா, மூசாவுக்கு நேர்வழியை வழங்கினோம். நேர்வழின்னா அந்த இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கினோம். அவுரசனா பனி இஸ்ராயில் கிதாப், இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கித்தாபை, வேதத்தை வாரிசு முறையில் வழங்கினோம், உரிமையாக்கி கொடுத்தோம். இந்த வேதத்தை கொடுத்தது யாருக்கு தாங்கிறான்ல? இஸ்ராயல் மக்களுக்குறான். அந்த கித்தாபை கொடுத்தது யாருக்கு தான்? இஸ்ராயல் மக்களுக்குன்ட்டான். அதனால வேதக்காரர்களுடைய உணவை சாப்பிடலாம் என்பது அது மாற்ற முடியாத அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனால் வேதக்காரர்கள் யாரு என்றால், அவர்கள் வந்து இஸ்ராயலின் சந்ததிகளாக இருக்கணும். இப்போ உள்ள இந்த KFC இவங்களெல்லாம் யாரு கிடையாது? இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில் வந்த ஆளுக்கு கிடையாது, இஸ்ராயலுடைய வழித்தொண்டல் கிடையாது, இவங்க வந்து அந்த கிதாபுக்கு உரிமையாளர்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனால இது இந்த கருத்தை வச்சு தான் நபி ஃபத்வாலாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இஸ்ராயலில் வந்துடுறாங்க, கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக கல்யாணம் பண்ணுறவங்களும் இப்படி சொல்லுவாங்களே, கிறிஸ்தவ பெண்களை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் அதுவும் அனுமதிக்கப்படுது. எந்த வசனத்தில்? 5 வசனத்தில் அதையும் சொல்லி காட்டுறான்ல. உணவும் ஹலாலாக இருக்குது. அதே மாதிரி வந்து வேதம் கொடுக்கப்பட்டவருடைய பெண்களும் ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவருடைய பெண்களும் உங்களுக்கு ஹலாலு. நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை ஆண்களை மணக்கக்கூடாது. வேதம் கொடுக்கப்பட்ட ஆண்களுக்கு நம்ம பெண்ணை கொடுக்கக்கூடாது. ஆனால் பெண்கள் என்ன செய்யலாம்? மணந்து கொள்ளலாம். அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்கிறான்? அவங்க இஸ்ராயல் வழி தோன்றலாக தான் இருக்கணும். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு வேறு இந்த கிறிஸ்துவ பெண்களை மேல் நாட்டு வேலைக்கு போனவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். இந்த 5 வசனத்தை காட்டி அல்லாஹ் எங்களுக்கு அனுமதிச்சிட்டான். அனுமதிச்சது எப்படி அனுமதிச்சிருக்கிறான்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அனுமதிச்சிருக்கிறான். யகுதி நசரான்னு சொல்லலை. வேதம் கொடுக்கப்பட்டவர்னா வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? எடுத்துக்காட்டு குரான்லேருந்து காட்டு. வேதம் கொடுக்கப்பட்டது இஸ்ராயலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, உனக்கெல்லாம் கொடுக்கப்படல. வேதம் கொடுக்கப்படாத சமுதாயத்திலேருந்து பொண்ணை கட்டிவிட்டு என்ன செய்கிறாங்க? வேதம் கொடுக்கப்பட்டதை கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தினால அவங்களுடைய உணவுக்கு விதிவிலக்கு. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யுது? அல்லாஹ் வந்து உணவுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டான். நமக்கு பார்த்தா ஏற்றுக்கிறாத மாதிரி இருக்குது. என்ன இது? இந்த இப்னு அப்பாஸ்லாம் இதை வந்து மறுத்திருக்கிறார். எதை? வேதக்காரர்களை பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, சிறுக்கு வைக்கிறால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வதை விட பெரிய சிறுக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் இதை மறுப்பார். ஆனால் அது அறிஞர்கள்லாம் எல்லாரும் அவரை கண்டிப்பாங்க. இதான் கடைசி ஆயத்து பண்ணி என்ன அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட பிறகு நீ என்ன அதை கண்டிக்கிறேன்னு கேட்பாங்க. எல்லா அறிஞரும் இப்னு அப்பாஸை கண்டிப்பாங்க. இப்னு அப்பாஸ் மட்டும்தான் இதை மறுப்பார். எப்படி மறுப்பார்? சிறுக்கு வச்சிருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதுன்னு நல்லா குரானில் சொல்கிறான். இந்த பெண்கள் வந்து சிறுக்கு வைக்கிறாங்க. என்ன மாதிரி சிறுக்கு வைக்கிறாங்கன்னா, ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. மகன் என்று சொல்வதற்கு மிஞ்சின சிறுக்கு என்ன இருக்குங்கிறார் அவர். ஆனால் அவருக்கு என்ன விளங்கலை? இதுதான் கடைசி இறங்குனது, படைச்ச இறைவனை இதை அனுமதிச்சுட்டான் அப்படிங்கிற விளங்காமல் சொல்கிறாரு. அனைத்து அறிஞர்களும் இப்னு அப்பாஸை வந்து கவுண்டர் பண்ணிடுறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்ற சரியில்லை, சிறுக்கு வைக்கிற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த அல்லாஹ் தான் இறுதி வசனமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி. ஆனால் இப்படி பிரிச்சிருக்கணும். எப்படி பிரிச்சிருக்கணும்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யார்? உலகத்தில் உள்ள இல்லாதவங்கலாம், அவங்களாம் இஸ்லாமுங்கிற மார்க்கத்தான் ஏற்றுக்கொள்ளணும். இப்போதைக்கு அவங்க வந்து இந்த ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்களுக்கு வந்த நபி முகமது நபி தான் இப்போ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்காங்களே தவிர, அவங்க ஈசா நபியை ஏற்றுக்கிறேன்னு ஒரு புது மதத்தை ஏற்றுக்கொண்டார்களே. ஆனால் அதுபோய் இது புது மதம், ஈசா நபி மதம் கிடையாது. எது இன்றைய கிறிஸ்தவர்கள் கைப்பு ஈசா நபியுடைய மதம் என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்க தான். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ அல்லாஹ் வணங்குங்கன்னு தானே கடைசி வரைக்கும் அவர் சொன்னார்.
இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் 3 கடவுள் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்லி 3 கடவுள் கொள்கைன்னு சொல்வது இயேசுடைய மதமா? அது வேதத்துடைய கொள்கையா? அந்த கொள்கை வந்து அந்த வேதம் கொடுக்கப்பட்ட கொள்கையா இருக்குமா? அப்படின்லாம் சிந்தி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொள்கையில் உள்ளவங்க வந்து அந்த வேதத்துக்கு உரியவர்கள் கிடையாது அப்படிங்கிற விளைவிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இதை வந்து நம்ம சொல்வதை விட அவங்களே ஒரு மதிக்கத்தக்க ஒருவர் சொன்னால் ஏற்பாங்கல்ல, அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த மைக்கேல் ஹார்ட்டுடைய அந்த புஸ்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 100 பேருடைய வரலாறு எழுதியிருக்காரு. உலகத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் லிஸ்ட் எடுத்து அதில் வடிகட்டி முதல் தரமாக ஒரு 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேர் த 100 தமிழ்ல அந்த புஸ்தகம் வந்திருக்கு. 100 பேருண்டு அந்த புஸ்தகத்தை என்ன செய்கிறாருன்னா வெளியிடுறார். வெளியிடும்போது அதில் முதல் ஆளாக முகமது நபி சொல்கிறார். அந்த 100 பேரில் ஃபஸ்ட்டு யார்? நான் முகமது உலகத்தில் தோன்றிய எல்லா தலைவர்களையும் முகமது நபிக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி அவரை எழுப்பி பதில் சொல்கிறார். ஈசா நபியை வந்து நான் வந்து 3வது இடத்துல வச்சுருக்கிறேன். அந்த புக்கில் வந்து ஈசா நபி எத்தனை இடத்துல வச்சுருக்காரு? 3வது இடத்த கொடுத்துருக்காரு. ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்துட்றாரு கிறிஸ்தவராக இருந்தும். ஈசா நபிக்கு முதலிடம் 3வது இடம் கொடுக்குறாரு. நான் என் 3வது இடம் கொடுத்தேன் என்று சொன்னால் முகமது நபி இந்த கொள்கை என்று இன்றைக்கு எதை நம்புகிறார்களோ அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் முகமது நபி, அனைத்து அவர் தான் பொறுப்பாளி. ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கு இயேசு சொந்தக்காரர் கிடையாது. இயேசுக்கு பிந்தி உண்டாக்கின கொள்கை. அதனால் அவர் இயேசுக்கு சேராது. நீ என்னத்தை தான் அது வளர்த்து பெரிய இயக்கமாக வந்திருந்தாலும் அந்த கொள்கை யார் சொன்னது கிடையாது? இயேசு சொன்னது கிடையாது. இயேசுக்கு பிந்தி உண்டாக்கின கொள்கையைத்தான் கிறிஸ்தவம்னு இன்னைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா மைக்கேல் ஹார்ட்டை சொல்கிறார். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால் இவங்க அஹ்ல கிதாப் கிடையாது, இவங்க அந்த வேதத்துக்குரியவங்க கிடையாது, பின்னாடி யாரோ உண்டாக்குனதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இயேசுடைய மார்க்கத்தை நம்ம கொள்கை பிரகாரம் இயேசுடைய மார்க்கத்தை அவங்க பின்பற்றவே இல்லை. பின்னாடி யாரோ எழுதுனதை என்ன செய்கிறாங்க? பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது விளங்கிக்கணும். அதனால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவருடைய உணவை எல்லாம் நினைச்சிட்டான் நமக்கு ஹலால் ஆக்கிட்டான். அப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வரும். தௌஹீதில் இருக்கிறாளுக்கு ஒரு கேள்வி வந்துடும். என்ன கேள்வி வரும்னா, இந்த தர்காவெல்லாம் நம்புகிறான், இவன் இருக்கிறது திங்கலாமா? இப்போ தர்காவை நம்புகிறாள் என்ன செய்கிறான்னா ஷிர்க் வைக்கிறான்ல, அப்போ இணை கற்பிக்கிறான், அல்லாவுடைய இடத்துல அவுளியா வச்சுருக்கிறான். இவன் அறுத்ததை சாப்பிடலாமா? தர்காவை மூழுது ஓதுறவன் அந்த ஷிர்க் வைக்கிறாளை பின்பற்றி தொழக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் அது ஓகே. திங்கிற விஷயம் வரும்போது அவர்கள் அறுத்ததை சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் விரிவாக விளக்கப்படுற சந்தேகமாக இருக்கனால இன்ஷா அல்லாஹ் அந்த தர்காவாதிகள், பிதஅத்துவாதிகள், தவறான கொள்கையில் உள்ளவர்கள் அறுத்ததை எல்லாம் நம்ம சாப்பிடுவது கடைக்கு போகிறோம். அவர் மோது ஒருவராக இருக்கார், அதை அஜர்த்து, அதை நம்ம திங்கலாமான்னு கேள்வி வருமா இல்லையா? அவர் பாத்தியா ஒருவர் இருக்கார், அதுக்கு என்ன சட்டம் என்பதை என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாளைக்கு அதை பார்த்துக்குறோம். தர்காவாதிகள் விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.